கிட்டத்தட்ட 150 கோடி செலவுல ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்களுடைய புது ஆபீஸ டெல்லியில துவங்கியிருக்காங்க. இது மாதிரி பிரம்மாண்டமான பில்டிங் ஆர்எஸ்எஸ் ஒண்ணு புதுசு கிடையாது. ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் 76 அமைப்புகளை வச்சிருக்காங்க. இந்த 76 அமைப்புகளுக்கு கீழே நூற்றுக்கணக்கான அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆபீஸ் இருக்கு, சொத்து இருக்கு, பில்டிங் இருக்கு. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி வரும். இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு, இந்தியாவில் தொடர்ச்சியா 3 தடவை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, இந்தியாவில் நடந்த பல கலவரங்களுக்கு மூளையா செயல்பட்ட ஒரு அமைப்பு, காந்தியினுடைய கொலைக்கு மூளையா செயல்பட்ட ஒரு அமைப்புக்கு இந்தியா முழுக்க இவ்வளவு சொத்துக்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்புக்கு டெல்லியில 150 கோடியில 12 ஃப்ளோர்ல 300 ரூம்களை கொண்ட ஒரு ஆபீஸ எப்படி உருவாக்குனாங்க? இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு கடந்த 100 வருஷமாக யார் ஃபண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய 76 கட்டமைப்புகள் என்ன? இதுக்கு கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய 736 என்ஜிஓ அமைப்புகள் என்னென்ன? அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இடைப்பட்ட ஒரு 3-4 ஆண்டுகள்ல மட்டும் அமெரிக்காவிலிருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகளுக்கு நேரடியாக பல்வேறு அமெரிக்க அமைப்புகளால் அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலிருந்து இத்தனாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அனுப்புனது யாரு? இதுக்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கக்கூடிய சர்வதேச நிதி கட்டமைப்பு என்ன அப்படின்னு சர்வதேச பத்திரிகையான அல் ஜசீரா ரொம்ப விரிவா ஒரு கட்டுரை எழுதினாங்க. அது மட்டும் அல்லாம நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஒட்டுமொத்தமாக இந்த பணங்கள் எங்க இருந்து வருதுங்கிற ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகளுக்கும் சர்வதேச லெவல்ல என்னென்ன அமைப்புகள் செயல்படுது, அங்க எவ்வளவு ஆயிரம் கோடிகள் பணம் திரட்டப்பட்டிருக்கு, கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு பணம் வந்திருக்கு அப்படின்னு 93 பக்கம் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை கசிஞ்சு வெளியே வந்திருக்கு. இந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆதாரப்பூர்வமா என்னென்ன தேதிகள்ல எவ்வளவு பணம் எந்தெந்த அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இப்படி அமெரிக்காவில இருந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு பணம் அனுப்பின அமைப்புகள் யார் யார், அந்த பணம் இந்தியாவில் எதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் நமக்கு தெரியணும்னா அந்த 63 பக்க அறிக்கையில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த பேரை பார்க்கும்போது ஏதோ ஒரு பொதுநல தொண்டு நிறுவனம் மாதிரி இருக்கு. ஆனா சர்வதேசத்துல ஆர்எஸ்எஸ்க்கு ஒட்டுமொத்தமாக பணத்தை வசூல் பண்ணி இந்தியாக்குள்ளேயும் பல நாடுகளுக்குள்ளேயும் பணத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு அமெரிக்காவில் எப்ப துவங்கப்பட்டது? இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 26 அமைப்புகளுக்கு பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல, இந்தியாவில் கிட்டத்தட்ட 70-80 அமைப்புகளுக்கு இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அமெரிக்காவிலிருந்து நிதிகளை கொட்டி குவிச்சிருக்காங்க. இப்படி வரக்கூடிய நிதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில், சென்னையில, மெட்ராஸ் ஐஐடியில எப்படி திராவிட இயக்க அரசியலை ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்காக பல திங்க் டேங்க் உட்கார்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ஃபண்டு கிட்ட இருந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பணம் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க இங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல் வேலைகள் என்னென்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு காலையில பரபரப்பான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, எல்லா சோசியல் மீடியாலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஆர்எஸ்எஸ் அமைப்பு டெல்லியில 150 கோடிக்கு ஒரு புது பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது குறித்தான சில போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 12 ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஆஃபீஸ், கிட்டத்தட்ட 300 ரூம் இருக்கு. அதுல மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்காங்க, அதுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் ரூம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. மிகப்பெரிய பார்க்கிங் வசதி, கேன்டீன் வசதி, மெடிக்கல் வசதின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனி கண்டோன்மெண்ட்டையே உருவாக்கியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலைமை அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாக்பூர்ல தான் இருக்கு. ஆனா நாக்பூர்ல இருக்கக்கூடிய இந்த தலைமையகத்தை விட மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை எதுக்காக அவங்க டெல்லியில கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான கேள்வி. இந்த 2025ஓட ஆர்எஸ்எஸ் அமைப்பை துவங்கி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 100 ஆண்டுகளை குறியீடாக மையமா வச்சு டெல்லியில அதிகார வர்க்கத்திற்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவு திட்டமா இருந்துச்சு. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல மிக பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் 12 ஃப்ளோர்ல உருவாக்கியிருக்காங்க. நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. அது ஒரு என்ஜிஓவா கிடையாது, ட்ரஸ்டா கிடையாது, அது அரசியல் கட்சியா கிடையாது, கலாச்சார பண்பாட்டு இயக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்களா கிடையாது. எந்த பதிவுமே இல்லாத ஒரு அமைப்புக்கு இத்தனாயிரம் கோடி பணம் கூஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, இது எதன் அடிப்படையில் கூஞ்சிக்கிட்டு இருக்கு? இது 2 விதமான கேள்வி நமக்கு வருது. ஒன்று, இந்தியாவில் இவங்க வசூல் பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம், வெளிநாடுகளில் இருந்து, குறிப்பா அமெரிக்கா, ஐரோப்பா, யூகே இது மாதிரியான நாடுகள் இருந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் பல அமைப்புகள் பேர்ல கூஞ்சிருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி
ஒரு சில அமைப்புகள் வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த அறிக்கையில என்னென்ன இருக்கு அப்படின்னு அல் ஜசீரா பத்திரிகை, அது மட்டும் இல்லாம நேஷனல் ஹெரால்டு, இது மாதிரி பல பத்திரிகைகள் டீகோட் பண்ணி எக்ஸாக்டான பல தகவலை வெளியிட்டாங்க. ஒயர் ஸ்க்ரோல் மாதிரியான பத்திரிகைகள் கூட அந்த அறிக்கையை டீகோட் பண்ணாங்க. அந்த அறிக்கையை டீகோட் பண்ணா பல விஷயங்கள் நமக்கு வெளியே வருது. இதுல நாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு கீழே நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கு. எக்ஸாக்டா சொல்ல போனா ஏறத்தாழ 76க்கும் அதிகமான நேரடி அமைப்புகள் இருக்காங்க. இதுல அரசியல்ல செயல்படக்கூடியவங்க இருக்காங்க, பெண்களுக்கான தனி அமைப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனல்ஸ்க்கான தனி அமைப்பு இருக்கு, கல்விக்கான அமைப்புகள் இருக்கு, பத்திரிகை நடத்துறதுக்கு மட்டுமே தனி அமைப்பு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், முன்னாள் ராணுவ வீரர்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள், சமூக ரீதியான விஷயங்கள், வெளிநாடுகள் வாழக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி பல துறைகள்ல 76 கிளைகள் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் வேலை பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட சென்ட்ரல் ஹிந்து மிலிட்ரி எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ராணுவ பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு ராணுவ பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு கீழே மட்டும் 11 நிறுவனங்கள் இதே மாதிரி ராணுவம் சம்பந்தமான கல்வி நிறுவனங்கள் அஃபிலிக்ட் ஆயிருக்கு. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இதுல பாஜக அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் நிறுவனம். பாலிடிக்ஸ்ல டைரக்டா தேர்தலில் செயல்படக்கூடிய இந்த பாஜக நிறுவனம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் குழுன்னு சொல்லுவாங்க. அந்த சங் பரிவார் குழு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மதம் சம்பந்தமான வேலைகளை செய்யறதுக்காகவே விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஹிந்து ராஷ்டிரிய சேனா அப்படிங்கிற மாதிரியான 9 அமைப்புகளை வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துல இந்த அமைப்புகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. இந்த ஒவ்வொரு அமைப்பு கீழையும் கிட்டத்தட்ட 10 அமைப்பு 15 அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத்தா, இது கீழே 5 அமைப்பு இருக்கு. இந்த பஜ்ரங் தள்லாம் அதுக்கு கீழே எக்கச்சக்கமான அமைப்புகள் இருக்கு. அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி பாடியாக செயல்படுது. ஆனா இது எல்லாமே யாருக்கு ரிப்போர்ட்டிங்னா ஆர்எஸ்எஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரீஜனலா ஆர்எஸ்எஸ் அமைப்பு நிறைய நிறுவனங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி இருக்கு, ஹிந்து மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, இது மாதிரி கேரளா, குஜராத், அஸ்ஸாம்னு பல இடங்கள்ல இதே மாதிரி துணை அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம